3500 பேர் உட்கார்ந்து சாப்பிடுற மாதிரியான லீவ் சர்வீஸ். இங்க 250 பேருக்கு விவிஐபி சர்வீஸ், விஐபி சர்வீஸ், 10 கவுண்டர் புஃபே போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட இங்க ஒரு 30,000 பீப்புள் ஹேண்டில் பண்ற மாதிரியும், அந்த சைடு ஒரு 30,000 பீப்புள் ஹேண்டில் பண்ற மாதிரி 60,000 ஸ்கொயர் ஃபீட். இங்க ஒரு டைனிங் ஹால், அங்க ஒரு டைனிங் ஹால், 60,000 ஸ்கொயர் ஃபீட், 1,00,000 ஸ்கொயர் ஃபீட்ல மண்டபம். கிட்டத்தட்ட 1200 பேர் இங்க ஸ்டாஃப் வந்து நம்ம டீம்ல இங்க ஒர்க் பண்றாங்க. கோயம்புத்தூர். ஆமா, கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கோம். ரெட் மலாய் குல்லா, ரபடி மால்புவா, ட்ரை ரசமலாய்னு 3 ஸ்வீட். இது போக அடப்பிரதமன் பாயசம் இருக்கு. குட்டி பன் பரோட்டா, மஷ்ரூம் பள்ளிப்பாளையம், வெஜ் மட்டன் தம் பிரியாணி, ரைத்தா, சாதம், பருப்பு, சாம்பார், வெண்டைக்காய் புளிக்குழம்பு, சௌச்சௌ மோர் குழம்பு, ரசம், தயிர், கேரளா அவியல், வெஜ் சிக்கன் 65, வாழைப்பூ வடை, அப்பளம், நேந்திரன் சிப்ஸ், ஊறுகாய், ஜிகர்தண்டா, ஐஸ்கிரீம், விருப்பாச்சி பழம், பீடா. மெனுவை பொறுத்த வரைக்கும் நாங்க வந்த காலத்துல இருந்தே ரங்கராஜ் அண்ணா வந்து ஒரு தமிழ்நாட்டிலேயே வந்து அவர் தான் வந்து ஒரு டைரக்டர் மாதிரி. மெயினா வந்து எங்களுக்கு என்ன வேஸ்ட் ஆகக்கூடாது, பத்தாமையும் போகக்கூடாது. அதனால பேட்சா குக் பண்றோம். டெல்லியில இருந்து சாட்டு, ஐஸ்கிரீம் வந்து பாம்பேல இருந்து, ஒரு அடப்பிரதமன் அப்படின்னா கேரளால இருந்து தான் ஆள் வருவாங்க. செட்டிநாடு ஐட்டம்னா அங்க இருந்து வருவாங்க, ஒரு விஜயவாடானா அங்க இருந்து வருவாங்க, பெங்களூர்னா அங்க இருந்து வருவாங்க, ராஜஸ்தானினா அங்க இருந்து ஆள் வருவாங்க. ஆல் ஓவர் த வேர்ல்டு தி பெஸ்ட் பீப்புளை வந்து நம்மளால கொண்டு வர முடியும். 30,000 பேர் சாப்பிடுறாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3500 பேர் உட்கார்ந்து சாப்பிடுற மாதிரியான லீவ் சர்வீஸ். அது போக இங்க 250 பேருக்கு விவிஐபி சர்வீஸ், விஐபி சர்வீஸ். அதுக்கப்புறம் வந்து புஃபே தனியா இருக்கு, 10 கவுண்டர் புஃபே போட்டிருக்கோம். எவ்வளவு பேர் வந்தாலும் சாப்பிடுற மாதிரி கிட்டத்தட்ட இங்க ஒரு 30,000 பீப்புள் ஹேண்டில் பண்ற மாதிரியும், அந்த சைடு ஒரு 30,000 பீப்புள் ஹேண்டில் பண்ற மாதிரியும் பண்ணிருக்கோம். எலாபரேட்டான மெனு, வர்றவங்க எல்லாரும் வயிறார சாப்பிட்டு போனோங்கிறது தான் எங்களோட நோக்கம். அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிருக்கோம். கிட்டத்தட்ட 1200 பேர் இங்க ஸ்டாஃப் வந்து நம்ம டீம்ல இங்க ஒர்க் பண்றாங்க. கோயம்புத்தூர். ஆமா, கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கோம். ஆஸ் யூஷுவல் திருவாணி தண்ணி அங்க இருந்து கொண்டு வந்திருக்கோம். வெஜிடபிள்ஸ் எல்லாம் அங்கங்க வந்து ஃப்ரெஷ்ஷா ஆர்கானிக்கா சோர்ஸ் பண்ணிருக்கோம். அதாவது பெரிய கிரவுடுக்கு பண்ணாலும் குவாலிட்டியும் இந்த டேஸ்டும் மாறாத அளவுக்கு ஒரு ப்ராசஸ் ஓரியன்டா இந்த ஃபுட்டை வந்து பண்ணிருக்கோம். ஆனா ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்குமே யூனிக்கா ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிட்டே இருக்கீங்க. எனக்கு இதுல நிறைய யூனிக்கா இருக்கு தெரியுது. நீங்க இந்த ஈவெண்ட்டுக்கு வந்து நான் யூனிக்கா இந்த விஷயங்கள்லாம் பிளான் பண்ணேன் அப்படின்னா அது என்னவா இருக்கும்? என்னன்னா இங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு பிளாஸ்டிக் ஃப்ரீயா பண்ணிருக்கோம் இந்த ஹால் இதுல. அப்புறம் வந்து இவ்வளவு பெரிய கிரவுடுக்கு மேக்ஸிமம் கிராண்டான மெனு யாரும் இது பண்ண மாட்டாங்க. நான் இது பார்த்தேன். இவ்வளவு மெனு 50,000-60,000 பேருக்கு வந்து பண்றோங்கிறப்போ இவ்வளவு மேன் பவர் அதுக்கு டிப்ளாய் பண்ணிருக்கோம். நீங்களே வந்து உங்களோட இன்டர்வியூஸ்ல நிறைய சொல்லியிருக்கீங்க, ஒரு பெரிய ஈவெண்ட்னா நம்ம மெனு வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்குவோம் சிம்பிளா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் நேற்று பார்த்ததுன்னா இங்க எல்லாமே கிராண்டா இருக்கும். எல்லா ஸ்வீட்ஸுமே எல்லாரும் சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ மற்ற ஸ்வீட்டா பார்த்தா 12 ஸ்வீட் இருக்கும். கிட்டத்தட்ட நைட் வந்து ஒரு 75 to 100 ஐட்டம் போட்டிருக்கோம். இன்னைக்கு லஞ்ச்ல வந்து பாத்தீங்கன்னா 60ல இருந்து 65 ஐட்டம் இருக்கு. அவங்க அந்த அளவுக்கு வேணும், பட் அதுக்கு என்ன வந்து மேன் பவர் வேணுமோ நாங்க வந்து டிப்ளாய் பண்ணியிருக்கோம்.